ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். என்னங்க, நம்ம எல்லாருமே வாழ்க்கையில் ஏதாவது ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணணும். அதாவது இப்போ திருமணம் ஆனவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தைய பெற்றெடுக்கணும்னு ஆசை இருக்கும். குழந்தை பிறந்ததுக்கப்புறம் இந்த குழந்தைய நல்ல படிப்புப்பெல்லாம் படிக்க வைக்கணும் அப்படின்னு ஆசை. நிறைய பலர் படித்தவங்க நம்ம படித்த படிப்புக்கு பெஸ்ட்டான ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னு ஆசை. நல்ல வேலைக்கு போனவங்களுக்கு நல்ல ஒரு வீடு வேணும், கார் வேணும். நம்ம இன்னும் அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னு நிறைய பேர் ஆசையோடு தான் இருப்போம். எல்லாருமே அதுக்காக பிரயாசப்படுவாங்க. ஆனா நெறைய பேரோட வாழ்க்கையில என்ன நடக்குது அப்டின்னா, எல்லா விஷயத்துலயும் பெஸ்ட்டா வந்துட்டா கூட, ஒரு காலகட்டத்தில நம்ம பெஸ்ட்டா இருப்போம். ஆனா, என்னன்னே தெரியாது நம்மள பின்னாடி தள்ளுவாங்க. அது சூழ்நிலையா இருக்கலாம், இல்ல மனிதர்களா இருக்கலாம். சில சமயம் யோசிப்போம், கடவுள் கூட ஏன் என் விஷயத்துல இப்டி ஒரு இரக்கமே இல்லாம இருக்கிறாரு. நான் எல்லா விஷயத்துலயும் பெஸ்ட்டா தானே இருக்கேன். என்னை ஏன் இப்டி பின்னாடி தள்ளி ஒதுக்கி வச்சிருக்காங்க அப்டின்னு கூட நம்ம நெனைப்போம். ஆனா உண்மையாவே அது ஒதுக்கி வைக்கல. கடவுள் நம்மள ஒரு பெஸ்ட்டான இடத்துக்கு கொண்டு போறதுக்காக நம்மள மறைச்சு வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறது பின்னாடி நடக்கும்போது தான் நம்ம அத புரிஞ்சுக்க முடியும். இதுக்கு தான் வேதத்துல ஒரு வசனம் போட்டிருக்குது. மனுஷனுடைய யோசனைகள் அநேகமா இருக்கும். ஆனா கர்த்தருடைய யோசனைகள் மட்டும் தான் நிலைவரப்படும் அல்லது உறுதிப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. ஆமாங்க. நம்மளுடைய யோசனைகள் நெறைய நெறைய இருந்தாலும், நம்மளுடைய யோசனைகளை காட்டிலும் கர்த்தர் நம்ம மேல வச்சிருக்கிற சித்தம் பெரியது. நாம யோசிக்கிறது கூட சின்ன சின்ன ஆசீர்வாதங்கள மட்டும் தான் வாங்க முடியும். ஆனா, கர்த்தர் நம்ம வாழ்க்கையில செயல்பட்டாரு அப்டின்னா, நம்ம பெரிய பெரிய ஆசீர்வாதங்கள பெற்று கர்த்தருக்கு சாட்சியா வாழ முடியும். ஸோ, எந்த இடத்துலயும் நீங்க ஒதுங்கி போகாதீங்க. ஒருவேள உங்கள ஒதுக்கிட்டாங்களே அப்டின்னு சொல்லிட்டு, நம்மளுக்கு எந்த தகுதியும் இல்லையோ அப்டின்னு சொல்லி கவலைப்படாதீங்க. உங்கள ஒதுக்கல, கடவுள் உங்கள மறைச்சு வச்சிருக்கிறாரு. ஏற்ற வேளையில கர்த்தர் உங்கள உயர்த்துவாரு. அதுவரைக்கும் நீங்க பொறுமையோட காத்துருங்க. தேங்க் யூ. காட் பிளஸ் யூ.